சோயா பீன்ஸும் பட்டர் பீன்ஸும் கறி கூட்டு மாதிரி எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிறணும். கடுகு உளுந்து போட்டுக்கிறணும். கடுகு உளுந்து போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு பட்ரு சோயா வேக வச்சதை போட்டுட்டு மட்டன் குழம்பு பொடி இருக்கு தெரியுமா, அது போட்டுக்கிறணும். உப்பு வேக வைக்கையிலே நம்ம போட்டிருப்போம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா எண்ணெய் தெளிகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சோயா பீன்ஸ் கறி கூட்டு மாதிரியே இருக்கும். ஆமாம், நல்ல சூப்பராக கறி கூட்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. முடிஞ்சால் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு இதை வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் ஒரு நாள். பாய்.